இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே ஆர்பிஎம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச், அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நாங்கள் செய்யறது, உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன், ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை இன்றைக்கி நாங்கள் நினச்சி அவருடைய ஆப்சன்ஸை நாங்கள் ப்ரெசன்ஸாக நினச்சி ஃபீல் பண்ணி செய்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்றைக்கி. இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசாக தோணலை. அதனால் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய வேண்டுதலின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும், முக்கியமாக சீஃப் கெஸ்ட்னா இதை விட ஒரு ஆப்ட் சீஃப் கெஸ்ட்டு எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது. பாலாஜி சார் நடித்த ஒரு ஃபிலிமுக்கு அப்படி ஒரு கலைஞனை பெற்ற அவருடைய தாய் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். வருக என்று வரவேற்கிறோம். மேலும் பாஸ்கர் அண்ணா அவர்கள், எனக்கு அவரை பாஸ்கர் அண்ணான்னு தான் நான் கூப்பிடுறேன். He's actually a multifaceted person working in various industries, education, agri, and mainly into film production also. So பாஸ்கர் அண்ணா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அப்புறம் முக்கியமாக மீடியா நண்பர்கள், சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் தாழ்மையுடன் வருக என்று வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ எங்களுக்கு எம்ஆர்டி அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க. எம்ஆர்டி ரெப்ரசன்ட் பண்ணி முருகன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்கள வருக என்று வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தை சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் சகோதரர் சிவா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அப்புறம் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாக்லேட் பாய், அ ஹேண்ட்ஸம் கை அண்ட் அ வெரி குட் பர்ஃபார்மர் ஆன் த ஸ்க்ரீன். ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஹார்ட் பீட்ஸுங்கிற அந்த வெப் சீரீஸினுடைய மெயினான ஒரு பர்சன் மிஸ்டர் அர்ஜுன். அந்த பேர் அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். நம்ம திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடமேற்று நடிச்சிருக்கிறாரு திரு சாருகேஷ் அவர்களையும் அவர்களுடைய தாயார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த படத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு, முதலாக நடித்திருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கதாபாத்திரத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மனசில் வந்துட்டோ மோனே, அவருக்கு மலையாளத்தில் சொல்லணும், அப்போ தான் கொஞ்சம் புரியும். அண்ட் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் கூட ஆர்டிஸ்ட், முக்கியமாக பாலாஜி சாரோட ரன்னிங் ரோல் மாதிரி பாலாஜி சாரோட எப்பவுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே நடிச்சிட்டு வந்த 2 பேர் இருக்காங்க. நடிகர் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் முத்து அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயம். அவங்களையும் நான் மனசார வெல்கம் பண்ணுறேன். நன்றி முத்து, நன்றி பாபு. அண்ட் இந்த படத்தில் ஒரு 3-4 பாடல்கள் எழுதியிருக்காங்க. தாமரை அக்கா, மோகன்ராஜன் சார் அவர்கள், கிரிதர் வெங்கட் சார் அவர்கள். அப்புறம் அதோடு சேர்த்து ஒரே ஒரு பாட்டு, எனக்கும் பாட்டு எழுதணும்னு ஒரு ஆசை முதல் முறையாக ஒரு பாடலை எழுதி அதை கம்போஸ் பண்ணியும் பாடியிருக்கேன். அதனால் இன்னைக்கு மற்றவங்க யாரும் வர முடியல, எங்களுக்காக வந்திருக்கிற கிரிதர் வெங்கட் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸோ பாலாஜி சாரோடைய அம்மா ஸ்ரீமதி ராஜலக்ஷ்மி அவர்கள், தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு இன்வைட் கிரியா டெக் பாஸ்கரன் சார். இவரை பற்றி ஏற்கனவே அக்கா சொன்ன மாதிரி ஐ திங்க் பல முகங்கள் கொண்ட ஒரு நபர், அதாவது சீரியல் ஆண்டர்பிரினர் சாஃப்ட்வேர். அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் ஈஸ்வர் கிருஷ்ணா. இஸ் ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் ஆல்சோ பின் அ டெபியூ ஆக்டர் இன் ஆர்பிஎம். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் மிஸ்டர் கிரிதர் வெங்கட் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ. த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை தாண்டி ஐ திங்க் த ட்ரெய்லர் லான்ச் ஆஃப் ஆர்பிஎம்காக நமக்காக வந்திருக்க அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள்.
பணிவன்பான வணக்கங்கள். நான் முதல்ல டேனியல் பாலாஜி சாரை வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சாரை வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்போ தான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அவருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக, சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்கிறதுக்காக வீடியோ காலில் வந்துட்டு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது. இப்போ வீடியோ காலில் உங்களை நீங்கள் பாடுறீங்க, உங்களை பார்த்துருக்கேன் நான், எனக்கு உங்கள் பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். சரி இவ்வளோ பாடுறீங்க, நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அப்படின்னு. அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது, நம்ம தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன், ஆனால் பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை, பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை. நான் சொன்னேன், சார் மன்னிக்கணும், நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க, ஆனால் வந்து இந்த பாட்டை நான் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நேர்லேயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி வேற ஒரு பாட்டு சொல்கிறேன், அது பாட முடியுமா அப்படின்னாரு. என்ன பாட்டு சார் சொல்லுங்கள். சிங்கார வேலனே தேவா பாட தெரியுமான்னு கேட்டார். அது நல்லா தெரியும் சார் சொல்லிவிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனே தேவா பாடினேன். பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் அவருடைய பேக்ரவுண்டில் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், திறமைசாலி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, பயங்கரமான திறமைசாலி. சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு, ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வராருனாவே கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிவிடுவார். அது 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 நெகட்டிவிட்டி ரோலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அவர் நடித்ததெல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான். அந்த வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க. ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூமில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன், என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர், என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளாக அவர் பாட்டுக்கு சிம்பிளாக இருக்கார், நம்ம அவர் இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஸ்க்ரீனில் எல்லாரும் பெரிய ஸ்டால்வாட்ஸாக இருக்கலாம், திறமைசாலிகளாக இருக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை, கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன், இவ்வளோதான் ஒரு குடும்பம், ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளோக்குள்ளே தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி. அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய இவ்வளோ மாதிரி கேட்டார், ஒரு இவ்வளோ நம்மெல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், வந்து நம்ம படத்தில் வேறு நடிக்கிறாங்க பாலாஜி சார். அவர் கேட்டு இந்த பாட்டை கற்றுக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸில் வந்து அந்த பாட்டை உட்காந்து படித்து நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பினேன். ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, ஒரு ஆசையாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் நோட்டாக நான் அனுப்பினேன். பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்போ பாட விரும்புகிறேன். ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும். அதனால் வந்து வித் யுவர் பெர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் மாத்திரம் தான் பாட போகிறேன், நோ இன்ஸ்ட்ருமெண்ட் நத்திங். பாடலாமா? கேட்குறீங்களா? மைக் கொடுங்க, ஐபேட் கொடுப்பா. சென்டராடா? இல்லைடா, பிரச்சனை இல்லைடா. இந்த பாட்டை இப்படி ஒரு தருணத்தில் உங்கள் முன்னாடி நான் பாடுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல. இது சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. இல்லைடா, இது நான் பாடுறதுக்கு தான். இது போதும், பிரச்சனை. கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே, கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே, ஆத்தாழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை, உன் தூக்கம் கலைக்கும் வரை, கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே, கண்ணுரங்கு சூரியனே,
கண்ணுறங்கு சூரியனே. ஊத்துமல தண்ணீரே ஏ உள்ளங்கை சக்கரையே. ஊத்துமல தண்ணீரே ஏ உள்ளங்கை சக்கரையே. நீ நான் பெத்த தங்கரதம் இடுப்பில் உள்ள நந்தவனம். நீ நான் பெத்த தங்கரதம் இடுப்பில் உள்ள நந்தவனம். காயப்பட்ட மாமனின்று கண்ணுறக்கம் கொள்ளவில்லை. சோகப்பட்ட மக்களுக்கு சோறு தண்ணி செல்லவில்லை. ஏகப்பட்ட மேகம் உண்டு மழை பொழிய உள்ளமில்லை. கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே. கண்ணுறங்கு சூரியனே. கண்ணுறங்கு சூரியனே. கால் முளைச்ச மல்லிகையே நான் கண்டெடுத்த ரோசாவே. கால் முளைச்ச மல்லிகையே நான் கண்டெடுத்த ரோசாவே. நீ தேன் வச்ச அத்தே பழம் முத்தம் தரும் முத்துச்சரம். தண்ணி தந்த மேகமின்று இரத்தத்துளி சிந்துதடா. காத்திருந்த பானைக்குள்ளே கண்ணீர் துளி பொங்குதடா. வீட்டு விளக்கெறிவதற்கு கண்ணீர் என்ன இல்லையடா. கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே. ஆத்தா அழுத கண்ணீர் ஆறாக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை. கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே. கண்ணுறங்கு சூரியனே. ஆரிராரிராரிரோ ஆரிராரிரா. வாழ்க்கையில் வந்து ஒரு சிங்கருக்கு பாடகர்களுக்கு இன்னும் நான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு. எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ ஜி ராமநாதன் அவர்கள்லேருந்து இன்றைக்கி ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் எல்லாருமே இதெல்லாம் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். நம்ம இந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான். எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ். சில பாடல்கள் முக்கியமாக எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு பல பாடல்கள் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. எந்த பாடல்லாம் தூங்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் வண்டி ஓட்டும் போதும் பிள்ளைகளோட விளையாடும் போதும் குடும்பத்தில் இருக்கும் போது கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள். ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த பாடல்களை கேட்க முடியாமல் போயிடும். ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். அதில் அழகான மெமரிஸ் இருக்குது, ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்குது. இந்த ஒரு மெமரியை, இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்ன்ற சேர்க்குறதா இல்லை துக்கமான மெமரியில் சேர்க்குறதான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், எனக்கு இவருடைய மறைவு, எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட், எனி ஒரு நல்ல ஒரு கலைஞன், மக்களுடைய மனதில் இடம்பெற்ற கலைஞர்கள், அவங்க வில்லனாக நடிக்கிறாங்க ஹீரோவாக நடிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. நடிப்பு துறையில் எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அது பாடகராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், பாடல் ஆசிரியராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார்.
எனக்கு ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ காலில் நான் பேசினப்போ கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல. அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது. இன்ஃபேக்ட் அவருடைய ஃபோட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரித்து இவ்வளோ அருமையாக முழுசாக நல்லா சிரித்த ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்டேருந்து கேட்டு நாங்கள் வாங்கினோம். ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன். ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆனால் பார்த்தா டெரராக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா, சார் காஃபி சாப்பிட்றீங்களா, சார் டீ எதாவது சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எப்படி இருந்தது, எதாவது குறைகள் இருக்கா, எதாவது தேவையா, எல்லாம் கேட்குறதுனா கூட எனக்கு ஒரு பயம். ஆனாலும் பேசுவேன், தைரியமாக போய் பேசுவேன். வேண்டாம் மேடம், தேங்க்யூ, இப்படி தான் சொல்லுவார். இந்த ஷெல்லுக்கு உள்ளே வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார். இங்கே ஷெல்லுக்கு வெளியில் இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள், அந்த ஷெல்லுக்கு உள்ளே இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள். ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். படத்தில் ஒரு நடிகரை பார்க்குறதுக்கும் நிஜ வாழ்க்கையில் அவங்களோட யதார்த்த வாழ்க்கையில் அவங்கள பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அவர் இவ்வளோ தூரம் ஆன்மீகத்தில் சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அதிகமாக வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவோடையும் சாருகேஷ் அவர்களுடையும் அவர் அதிகமாக பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் கூட ரன்னிங் கேரக்டராக வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமாக அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அப்போவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் என்னுடைய கடைசி படமாக இருக்கும், இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமாக ஆன்மீக வழியில் தான் போகிறதா இருக்கேன். இதில் என்னென்னா, மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு 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 அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசாக ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஆர்பிஎம்மோட ஜேர்னியில் அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா, சாதாரணமாக ஒரு வேஷ்டி வீட்டில் இருக்கும்போது சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிட்டு தான், ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவர் இருந்திருக்காரு. தட்ஸ் கான்ட்ராஸ்ட் திங். அண்ட் முக்கியமாக இந்த டைரக்டர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்களோட பாலாஜி சாருக்கு நாங்கள் செட்டிலேயே சொல்லிப்போம். பிரசாத் சாரெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரசாத் சார் வந்து எதாவது சீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எதாவது வந்தானாக்கா, ஷபா வந்துட்டிங்களா சொல்லுங்கள், இப்படி தான். ஸோ அந்த ஷபாங்கிறத நாங்கள் சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஹியூமராக இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரக்தூல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆவடியில் வந்து கட்டியிருக்கிற கோவில். ரொம்ப அழகான கோவில். உங்களுக்கு கோவில் போகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்கள். இவரை பற்றி நான் ரெண்டே விஷயம் மட்டும்தான் நான் சொல்லணும். நான் சின்ன வயசில் சில படங்கள் நடித்தேன். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அதிகமாக ஒன்றும் படங்களில் நான் நடிக்கலை. சொல்லப்போனால் பாட்டு மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்தளவுக்கு நடிக்கலை. நான் இந்த படம் நடிக்கும் போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒரு சில படங்கள் நடித்தேங்கிற எந்த ஒரு அனுபவம், ஒரு கான்ஃபிடென்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு டே செட்டுக்கு வரும்போது டைரெக்டாக பாலாஜி சார்கிட்ட ஒன்று சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன மேடம் சொல்லுங்கள் சார், நீங்கள் நடிக்கும் போது நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டேன். அது எதுக்கு நீங்கள் பார்க்கணும்? இல்லை சார், நான் வந்து நீங்கள் தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே. சார் இல்லை சார், அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, உங்கள் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கெலாம் எனக்கு எந்த தகுதி இல்லை, நான் கற்றுக்கிறேன், என்னை ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினச்சி ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை எனக்கு பார்க்குறதுக்கு அனுமதி கொடுங்க. சரி பாருங்கள். ஸோ பல ஷார்ட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணார், எப்படி, ஏன்னா ஸ்க்ரீனில் ஒரு நடிகருடைய ப்ரெசன்ஸு அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்குறது ஒரு விஷயம், சாதாரணமாக இருப்பார். ஆனால் அந்த ஆக்ஷன்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய கண், அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே வந்துடுவார். இது ஒன்று. ரெண்டாவது நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், இந்த படத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்களும் இங்கே இருக்கிற தயா பிரசாத் பிரபாகர் அந்த அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இது டெபியூ ஃபிலிம். முதலாக இவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு ஃபிலிமில் அவங்க நடிக்கிறாங்க. இவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம். தயா பிரசாத் அவர்களோட வந்து காம்பினேஷன் சீன்ஸ் நிறையா பாலாஜி சாருக்கு இருந்தது. அண்ட் ஈஸ்வரும் இதே மாதிரி தான் வந்து நடிக்கும் போது ஃபஸ்ட் டே வந்து ஈஸ்வர் நடிக்கும் போதே வந்து டென்ஷன், பயங்கர ஒரு படபடப்பு. ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ கற்றுட்டு வந்தாரோ டோட்டலாக அங்கே மறந்தாச்சு. அப்போ இவர் ஒரே வார்த்தை சொன்னார், தம்பி நடிக்கும் போது பயப்படக்கூடாது, இன்னொன்று நீங்கள் நடிக்கும் போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது, நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன், அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும், உன்னுடைய வேலையை நீ கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கம்மருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பினையாக இருந்தது. தயா பிரசாத்துக்கு வந்துட்டு அவங்க நடிக்கும் போது பல ஷார்ட்ஸில் வந்து இது இப்படி தான் இருக்கணும், ஃப்ரேம் இப்படி தான் பார்க்கணும், கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி
நிறைய வந்து அவர் வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இது சில பேர் வந்துட்டு நான் இதுக்கு இது தலையணும், அவங்க எப்படின்னா அவங்க ஃபிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோன்னு சில பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்போ ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி தயாக்கும் சரி அவங்க இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேர் வரணும்னா அதில் 50% வந்து டேனியல் பாலாஜி சாருக்கு போகும் தான் சொல்லுவேன். 50% டைரக்டர் சார் அவருக்கு போகும். ஸோ இந்த விஷயங்கள் ஷேர், அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். டேனியல் பாலாஜி சாருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் தெரியல, லேஸில் ஒரு ஸ்கிரிப்டை அவர் ஒத்துக்க மாட்டார். லேஸில் ஒரு ஸ்கிரிப்டை கன்வின்ஸே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கிற மூவிஸை 1008 லாஜிக் இருக்கணும். ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகிற விதங்கள் எல்லாத்துக்குமே அந்த லாஜிக் இருக்கணும். அதில் பிரசாத் பிரபாகர் சார் வந்து ரொம்ப அழகாக கதையை விவரித்து அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன எதுன்னு ஃபிலிமை பற்றி ரொம்ப கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கரெக்டாக கொடுத்து அதுக்கப்புறம்தான் பல மீட்டிங்குங்களுக்கு அப்புறம்தான் வந்து பாலாஜி சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பரிபூர்ண உழைப்பு ஆர்பிஎம் டீம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட்டும் சரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸும் சரி ஒரு பரிபூர்ண உழைப்பு மூலமாக வந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஆர்பிஎம். இந்த திரைப்படத்துக்கு உங்கள் எல்லாருடைய பேராதரவும் ஆசீர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்கள் டீம் நாங்கள் தயாராக இருக்கோம். மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்தில் நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி நாள் வந்து அவர் இறந்த நாளாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷம். இன்றைக்கி சூரிய கிரகணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப நல்ல விஷயம். இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆர்பிஎம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரெஸ்லேருந்து யாராவது ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வந்து அந்த ஆனர்ஸ் பண்ணிங்களாலும் நல்லாயிருக்கும் ப்ளீஸ், ஃப்ரம் த ப்ரெஸ் சைட். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா, பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி. 3 வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி. எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான். பழம், பூ. இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கிட்டு வருவான். வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான், பஸ்ஸில் வரமாட்டான். ஏதுனா நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம். காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாது இருந்தது. இப்போவும் அதே தான். நடித்த பிறகும் அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான். நீங்கள் எல்லோரும் வரணும். அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பாக பாருங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தாயே பரமேஸ்வரி, வேறு என்ன சொல்கிறது. ஆமாம் சார் நடிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கோம்? நான் நடிக்க போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை. டிகிரி வைஷ்ணவ காலேஜில் டிகிரி முடிச்சதை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தான். மெரிட்டில் அது 10 மெம்பர்ஸ்க்கு தான் 1 இயருக்கு நான் சீட்டுங்களா. அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது. கௌதம் மேனன் டைரக்டர் அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது. அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி வேறு இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. முதல்ல அவங்க அப்பாலாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் இது அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடு விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவா? நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவாக இருந்திருக்கீங்களா? இல்லைப்பா. இல்லையா? இல்லைம்மா. குழந்தைங்க இஷ்டம்தான். அவரோட இஷ்டம் தான் எல்லாமே. ஆமாம். சூப்பர்மா. கண்டிப்பாக எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே அவருக்கு இருக்கும். நிச்சயமாக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் தான் நன்றி சொல்லணும். முன்னாடி என் குழந்தை இந்த வயது ஆனது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அதுதான் எனக்கு தவிர்க்க முடியாத வருத்தமாக இருந்தது.
கண்டிப்பாம்மா, அவர் எப்பவுமே உங்க கூட தான் இருக்காரு. ஸோ இந்த படம் மூலியமாவும் சரி, இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன்னிக்கும் வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவரை வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க. அதை அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவரை அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச். அவர் கடைசிகள் 5 நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான், அவனுடைய பையன் இருக்கான், ராகவேந்திராவுக்கு தாம்மா எல்லாம். இன்னும் இது பேசுகிறானே அப்படின்னு சும்மா அவனே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். வேறு ஒன்றுமே நினைக்க தோணல. எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா, எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா அப்படின்னோம். வெற்றிமாறன் டைரக்டர் சொன்னார், என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கிறோம், என்ன சொல்கிறேன், நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானும் அவர் சொன்னார். அதை இதுக்கு வந்தப்போ எஸ், அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயந்தான். அவர் அப்போ வீட்டில் மட்டும் செய்யலை, அவர் இறந்த பிறகு தான் நிறைய இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா. பக்கத்தில் போயிட்டு அந்த பைட்ஸாக இன்டர்வியூஸ் எடுக்கும்பொழுது தான் தெரிஞ்சுது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சுருக்காரா அப்படின்றது. வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அழகாக உங்கள் பையன் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்ருக்காருல்ல, அதுதான் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோ. சரிங்களா? நீங்கள் கண்டனம் பண்ணப்போ கூட அவருடைய இஷ்டம்தான். அந்த இது இன்றைக்கி நடத்தலான் இருந்தோம், டைம் எங்களுக்கு செட் ஆகலைன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு வச்சுருக்கிறோம். சூப்பர்மா. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். நன்றி, ரொம்ப நன்றி. ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து தான் இன்றைக்கி இந்த விழா முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்பிஎம் காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிமையான தருணத்தில் என்னை சிறப்பு விருந்தினர் அழைத்ததற்கு சகோதரி கல்பனா அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. திரைப்படத்துறையில் வந்து என்னுடைய பயணம் வந்து சமீப காலமாக தான் ஆரம்பித்தது. நான் பேசிக்கலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு 30 வருஷமாக ஒரு 5 கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் தென் சீரியல் ஆண்டர்பிரினர், அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராடக்ட், அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ட் தென் அரசாங்கத்துடைய பயணம். அப்படி பல பயணத்தில் வரும்போது நிறைய நாடுகளுக்கு போகும்போது எல்லாரும் குழந்தைங்கள இருக்கும்போது நிறைய சினிமா பார்த்தது. காலேஜில் படிக்கும்போது சொல்லவே தேவையில்லை. நீங்கள் திருச்சியில் படிக்கும்போது பார்த்தோன்னா வாரம் 2 சினிமா பார்ப்போம். அதுக்கப்புறம் வேலை நிமித்தமாக வெளிநாடுக்கு போகும்போது அந்த தொடர்பு வந்து ஆல்மோஸ்ட் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா வெளிநாடுகளில் அதுக்கப்புறம் சினிமா பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. உண்மையை சொல்லப்போனாக்கா வெளிநாடுகளுக்கு போய் அங்கே தமிழர்கள் பேசும்போது தான் அது மேலே ஒரு ஈர்ப்பே வந்தது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா தெரியாதது, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரியில் இன்றைக்கி தமிழ் மொழி பேசுகிறாங்கன்னு கேட்டேன்னா அதுக்கு முதல் காரணம் திரைப்படம் மட்டுமே தான். வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே பள்ளி படிப்பில் வந்து தமிழ் பாடம் கிடையாது. அமெரிக்காவில் மட்டும், நான் அமெரிக்காவில் ஒரு 2 வருஷம் தான். இப்போயும் என்னுடைய அலுவலகம் அமெரிக்காவில் இருக்குது. வருஷத்துக்கு 3 மாதம் அங்கே போவேன். அப்போ தான் ஒரு கடந்த ஒரு 20 வருஷமாக தான் பார்த்தோன்னாக்கா நம்ம பசங்க தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் படிக்கலை. ஏஷியன் கண்ட்ரியில் பார்க்கும்போது பார்த்தோன்னாக்கா தமிழ் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற தமிழர்கள் தமிழ் பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னா அது திரைப்படம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. புக்கு படிக்க தெரியாது. ஆஃப்ரிக்கா பொண்ணு என்னுடைய நண்பர் இப்போ வந்திருக்காரு. அவர் இப்போ ஆஃப்ரிக்கா போகும்போது பார்த்தம்போதெல்லாம் தமிழ் பேசுவாங்க, தமிழ் தெரியாது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, திரைப்படத்துறையுடைய ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி சப்ஜெக்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு இப்போ அந்த கோணத்தில் வரும்போது தான் நான் அந்த இந்தோனேஷியா போயிருந்தேன். நடுவில் ஒரு 2 மாதம் ஒரு 4 மாதம் முன்னாடி போயிருந்தேன். ஒரு பொண்ணு வந்து மிக அழகாக வந்து பார்த்தோன்னாக்கா மாரியம்மன் கோயிலில் வந்து முருகரை பற்றி பாடுச்சு. அந்த நாட்டை சேர்ந்த அந்த 5வது ஜென்ரேஷன். நான் போயிட்டு நல்லா பாடுறேன் மண்ண அப்படி முகத்தை பார்த்தது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கேட்டதுக்கப்புறம் தெரியுது அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஒன்று ஜென்ரேஷனாக முருகர் பாட்டை சொல்லி கொடுத்தது பாடுது. அந்த பாட்டுக்கு அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது. அப்போ அங்கே சொல்லிட்டு வரும்போது அங்கே நிறைய பேர் தமிழர்கள் இருக்கானவங்களா அவங்கள சொல்லிட்டு வந்தேன், சினிமா போட்டு காமிங்க. அந்த ஒரு மொழி மேலே ஒரு ஆர்வம் வரணும்னா சினிமா தான் பார்க்கணும். வேறு எதுவுமே புக் எடுத்து படிக்க சொன்னால் புக்கில் வந்து எழுத்து வளைவாக இருக்கணும், அவங்களை படிக்க தெரியாது. ஸோ அதற்கு காரணமாக தான் திரைப்படத்தின் மேலே ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுங்களேன், ஈர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். 1வது பார்ட்னர் வந்திருக்கோம். நீங்கள் சொல்லலாம் மீடியா இருக்குது, எழுத்தாளராக இருந்து எல்லாத்தையும் வந்து இதுவும் வந்தது காரணம்னா இன்றைக்கி மொழி மேலே ஆர்வம். அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் சகோதரி அடுத்ததுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லைனாலும் இப்போ இதை முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும்.
சிறப்பு விருந்தெல்லாம் கொடுத்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா பரிசளிப்பு விழா கொடுத்துருக்காங்க. அதுக்காக சொல்லியிருக்காங்க. திரைப்படத்துறையில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வெளிநாடுல இருக்கிற வந்து வன்முறையை கொஞ்சம் யதார்த்தம் இருக்கும், எப்பயுமே யதார்த்தம் இருக்கும். காலகாலத்துக்கும் பார்த்தோன்னாக்கா வன்முறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. முன்னாடி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தது, இப்போ மீடியா வந்ததுக்கப்புறம் ஹையஸ்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. தயவுசெய்து ஓரளவுக்கு குறைச்சிங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா ஒரு மாஸ் மீடியானும் போது அந்த மீடியாவுடைய பவர் வந்து ஈஸியாக ஒரு மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நல்லது சொல்கிறதுக்கு வந்து பண்ணோம். ஏன்னா இங்கே இருக்கிற பிள்ளைகளை தாண்டி தமிழ் உள்ளங்கள் வெளியில் குறை பார்த்தனாக்கா ஒரு 70-80 நாடுகளில் இருக்க தமிழ் குழந்தைகளும் யோசித்து பாருங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அனைவருடைய ஆசீர்வாதமும் வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். தமிழ் மொழினா அழகான மொழி. தமிழ் கல்ச்சர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை தானே. நிறைய ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிட்டேன், நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக கிடச்ச சான்ஸ் தான் ஆர்பிஎம் படத்தில் சான்ஸ் கிடச்சிருக்கேன். ஷூட்டுக்கு போன அன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தான் எனக்கு டானியல் பாலாஜி சார்கிட்ட நடிக்கணும்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஐயோ, நான் கற்றுக்கிட்டதும் கல்பனா மேம் சொன்ன மாதிரி நான் கற்றுக்கிட்டதும் ப்ராக்டிஸ் பண்ணதும் எல்லாமே மறந்து போச்சு. என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியல. என்ன கிடைச்ச வாய்ப்பு தானே, நம்ம யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகிடும், அதுவும் பயம் இருக்கு. அப்போ தான் பாலாஜி சார் வந்து என்கிட்ட தோளில் தட்டி சொன்னேன். அவர், டேய் தம்பி, நான் டானியல் பாலாஜி கிடையாது, நான் சமீர், இந்த படத்தோட கேரக்டர். நீங்கள் அது மட்டும் மனசில் ஞாபகப்படுத்தா போதும். நான் சல்மான் தான் இந்த படத்தோட கேரக்டர். நீங்கள் அது மட்டும் நினச்சா போதும், நீ கான்ஃபிடெண்ட்டாக நடிங்க, பரவாயில்ல, உனக்கு முடியும் சொன்னார். அப்படி தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கேன், ஒரு தைரியமும் வந்துச்சு. ஆனால் நான் பாலாஜி சாரை நான் என்னோட குருவாய் கண்டுட்டு இருக்கேன். இல்லை, நிஜம்தான், என்னோட குரு தான். எனக்கு நிறைய டிப்ஸ் அவர் சொல்லி தந்தார். ஆக்ட் பண்ணும்போது ஐ பொசிஷன், இவரோட ஐனா நல்லா செம்மையாக இருக்கும் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம், அது ஃபாலோ பண்ண நிறைய டிப்ஸ். அப்புறம் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஒரு டைலாக் எப்படி இருக்கணும், நம்ம டைலாக் டெலிவரி எப்படி வேணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய டிப்ஸ் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி நின்று சொல்லி தந்தார். அப்புறம் இது நான் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்த டைரக்டர் பிரசாத் சார், ப்ரொடியூசர் கல்பனா மேம், அப்புறம் நம்ம பாலாஜி அண்ணா, அவருக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். இந்த படத்துக்கு உங்கள் எல்லாரும் சப்போர்ட் தான் தேவை. இந்த படம் மிகவான ஒரு வெற்றி ஆகணும்னு அதுதான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். நன்றி நன்றி, இதுதான் பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். தமிழுக்கும் பெரிய வணக்கம். இது என்னோட முதல் சினிமா மேடை. ரொம்ப முக்கியமான நாளாக நான் இதை பார்க்குறேன். இந்த மேடையும் இந்த நாளும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாலும் என்னோடய கோர் மெமரியில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு தந்த பிரசாத் சாருக்கும் கல்பனா மேமுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு மெமரபுளாக ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். ஒரு இதையுமே இது என்னோடய முதல் வாய்ப்புன்றதுனால இது எனக்கு மைல் ஸ்டோனாக மாற்றிட்டே இருக்கணுன்றதில் வந்து சார் பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். சார் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு. இந்த ப்ராசஸ் எனக்கு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் அது நடக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ரொம்ப புதுசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுக்க பிரசாத் பிரபாகர் சாருக்கு நன்றி. இந்த ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நடித்த படம் இது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே ஷூட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேணால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எனக்கு டேனியல் பாலாஜி சார் கூட தான் எனக்கு இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 1-2 சீன்ஸ் எனக்கு சோலோவாக ஷார்ட்ஸ் இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட தான் காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்னு சொன்னப்போ அவரோட என்ட்ரி அப்படியே வந்தார்.
பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு. நர்வஸ் ஆகணுன்னா அவர் கூப்பிட்டு ஏன் நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு முன்னாடி நான் வேட்டையாடு விளையாட உங்களோட படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பார்த்து நான் தியேட்டரில் பயந்து இருந்த ஒரு கேரக்டர், அதனால் அது இப்போவும் உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னேன். அவர் சிரிச்சிட்டே சொன்னார், நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆக்டர், நானும் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். ஸோ கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு பூஸ்ட் எனக்கு அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாமே அதனால எனக்கு மேபி நல்லா வந்துச்சோ இல்லை என்னமோ தெரில. அண்ட் முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார், எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னார். அது இன்னைய வரைக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நான் பண்ணுறதா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இப்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ் தான். அவர் எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் கண் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது, பேசிக்லி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் நிறையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணார், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு ரீதி. ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக என்னோட கெரியரில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட இது. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்பனா மேம் கூட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன். மோஸ்ட்லி இல்லை, அந்த சீன் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பேசப்படும் நினைக்கிறேன். நானும் அதை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த எல்லாரும் மாதிரியும் நாங்களும் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. ப்ளீஸ் டூ சப்போர்ட் இஸ். அண்ட் இந்த படத்தை நல்லா வந்திருக்குது, ப்ளீஸ். யா, தேங்க்யூ. படத்தை பற்றி பேசுகிறதுனா இது பேசுகிற மொழியே இல்லை, இது காட்சியோடது. ஆக்சுவலி என்னால் என்னென்ன முடியுமோ அதோட மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட அனைவரோடையும் சப்போர்ட் வேணும். முக்கியமாக என்னென்னா, சோனி மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு, இந்த படம் எடுத்துறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் நன்றி சொல்லுது சோனிக்கிட்ட. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அனைவரும். அப்புறம் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம், இது முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் என்ன வேணும்னா, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க. நான் கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா டேனியல் பாலாஜி சார் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரோட படம் வந்துட்டு. அதையும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. டேனியல் பாலாஜி சார் நடிக்கும்போது சாதாரணமாக ஓவர் எக்ஸ்போஸ்டாக நடிப்பாங்க. ஆனால் இதில் அவரை சட்டிலாக அண்டராக நடிக்க வச்சுருக்கேன் நான். ஒரு விஷயத்தை இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக, சார் நீங்கள் ரொம்ப ரொம்ப சட்டிலாக நடிங்க, உங்களோட ஓவர எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சில டைமில் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும், ஆனால் சிரிக்காதீங்க, உங்கள் மைண்டில் தான் அந்த கோவெல்லாம் பார்க்கணும், ஆனால் எங்களுக்கு அது புரியணும். அதனால தான் உங்களால் சொல்லுங்கள் சார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ரைட்டர் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ப்ரொடியூசர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவரெல்லாம் ஈஸியாக ஏமாற்றவே முடியாது. எல்லாமே கேட்பாங்க, நான் எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு இப்போ 2 சீன் அடிக்கணும். என்னோடய அசோசியேட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சீனை சொன்னால் பிஃபோர் என்ன கேட்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம சீனில் இருக்கிறது என்னென்னா, டேனியல் பாலாஜி சார் கார்லேருந்து வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த பையன்கிட்ட கேட்பேன், சரி இறங்குறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இப்போ எங்கேருந்து வரேன் சார், அது ஸ்கிரிப்டில் இல்லை சார். தம்பி, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா, அந்த இமோஷன்ஸ் எனக்கு கேரி அவுட் பண்ணோன்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி, சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடிகளும் என்னோடய மெமரியில் ஆயுட்காலம் எப்போவுமே நிற்கும். நீங்கள் ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆர்பிஎம் படம் பெரிய ஒரு வெற்றியாக வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இதுக்கப்புறம் இப்போது சில பேர் சொல்லுவாங்கள்ல, சில பேரோட அன்பிரசன்ஸ் தான் நம்ம ப்ரெசன்ஸாக இருக்கும். அவர் இல்லாமல் இருக்கும்போது தான் அவரை பற்றி நம்ம ஜாஸ்தியாக பேசுவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்னா பாலாஜி சார். இங்கே அம்மா கிட்ட எனக்கு என்ன சொல்ல வேண்டியன்னா, அவர் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன, சார் சீக்கிரம் முடிங்க சார். என்ன சார் சீக்கிரம் முடிக்க என்ன காரணம், இதுதான் சார் என்னோடய கடைசி படம்,
என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அப்படி கேட்கும்போது என்ன சொன்னேன்னா, சார் நான் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக இறங்க போகிறீங்க சார் அப்படின்னு தான் சொன்னது. எப்படி இருந்தாலும் அவரோட சார் இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார் படம் நல்லா வந்திருக்கு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வாழ்த்தின மாதிரியே இந்த படம் நல்லா வருவேன்னு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு பர்சன் நீங்கள் தான். நல்லா வந்திருக்கு, தேங்க்யூ ஸோ மச். மீடியாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை கரெக்டான இடத்துல போய் நீங்கள் சேர்க்கணும். ஸோ இதோ உங்களுக்காக த பேனர் ஆஃப் RPM.